ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய டாக்ஸ் ஃபங்க்ஷன் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்முலா ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, என்னுடைய டேபிள் வியூ போகிறேன். இப்போ நம்மளுடைய டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த டெரிட்டரிஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து இந்த டெரிட்டரி கீக்கு அகைன்ஸ்டாக எனக்கு வந்து எவ்வளவு சேல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக எப்படி பார்ப்போம், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம் ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறது வந்துன்னா சம் எக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இதான் நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் கிரியேட் ஆகுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் ஃபங்க்ஷன் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கரெக்டான டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டரிஸ் அப்படிங்கிற அந்த டேபிளில் இருக்கிறோம். நான் வந்து இன்னொரு காலம் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்டான சம் ஃபங்க்ஷன். இது நம்ம ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து ரெவன்யூ டோட்டல் பண்ணணும் கரெக்டாக. அப்படின்னா தான் வந்து ஒவ்வொரு சேல்ஸ் டெரிட்டரி கீக்கு அகைன்ஸ்டாக நமக்கு வந்து சேல்ஸ் வந்து எவ்வளோங்கிறது தெரியும். இப்போ வந்து அகைன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ கரெக்டாக சேல்ஸ் டேபிளில் இருக்கிற ரெவன்யூ வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். கிளிக் என்டர். ஸோ கொண்டு வர்றப்போ நார்மலான ஒரு சம் ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, அந்த டோட்டல் காலமில் ஃபைனலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சேல்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சம் பண்ணி கொண்டு வரும் கரெக்டாக. இதுதான் வந்து சம்முனுடைய வேலை. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம் எக்ஸ் ஃபங்க்ஷன் போகலாம். அகைன் ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் மோர் நியூ காலம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சம் எக்ஸ் ஃபங்க்ஷன். நான் சும்மா காலம் நேம் கொடுக்கல, டிஃப்ரென்ஸாக தெரியணுங்கிறதுக்காக. சம்மர்ஸ் ஃபங்க்ஷன் போயாச்சு. இப்போது சம் எக்ஸ். ஓகே, டாப். இப்போ இங்கே நமக்கு 2 ஆர்கியூமெண்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கேட்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன். சம்மை பொறுத்தளவில் ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஒன்று டேபிள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன். ஸோ டேபிள் என்ன, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் வந்து சேல்ஸ் டேபிள் தான் இல்லையா. சேல்ஸ் டேபிள் கமா எக்ஸ்பிரஷன் என்ன, நம்மளுடைய ரெவன்யூ கரெக்டாக, சேல்ஸ் ரெவன்யூ. இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன். ஓகே, க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் நம்மளுடைய வேல்யூ தான் கொடுக்கு, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை இல்லையா. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் வந்து நமக்கு ரிலேட்டட் ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ரிலேட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால என்னுடைய டேபிள் மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இது வந்து ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து ரெவன்யூ வந்து கொண்டு வந்துச்சு கரெக்டாக. அதே போல் தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, என்னுடைய சேல்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா, இந்த சேல்ஸ் டேபிளை நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ரிலேட்டட் டேபிளுக்கு கொண்டு போய், ஓகே, என்னுடைய சேல்ஸ் டேபிளை நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் கரெக்ட். ஸோ ரிலேட்டட் டேபிளுக்கு அகைன்ஸ்டாக நான் வந்து கொண்டு வந்துட்டேன். வென் யூ கிளிக் என்டர், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெரிட்டரி கீக்காக, அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டரியை வந்து மாடலிங் பண்ணி வச்சுட்டோம் கரெக்டாக. சேல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து மாடல் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதோட யூஸ் பாருங்கள். வித்தின் 1 கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஈச் டெரிட்டரி கீக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ ரெவன்யூங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக பிரிச்சுட்டோம். இதை வந்து மேபி நம்ம விசுவலைஸ் கூட பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா, நான் வந்து என்னுடைய ரிப்போர்ட் வியூ போகிறேன். ரிப்போர்ட் வியூ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய டெரிட்டரி கீ, சேல்ஸ் டெரிட்டரி கீ இருக்கு இல்லையா, இதுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம், டோட்டல் ரெவன்யூக்கு நம்ம வந்து மை காட், எனக்கு வந்து டேபிள் தானே வேணும். ஓகே, ஸோ வந்து இது ஈச் டெரிட்டரி கீக்கு அகைன்ஸ்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்படி பண்ணோம். பட் திஸ் இஸ் த அனதர் ஒன் வே. எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா, சம் எக்ஸ்னால் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது சம் அப்படிங்கிறது டோட்டலாக என்னுடைய டேபிளை மட்டும்தான் வந்து கொண்டு வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ் பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலேட்டட் டேபிளுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபில்டர் பண்ணி இங்கேயே வந்து நீங்கள் வந்து சம் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ திட் இஸ் த கீ டேக் அவே. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் ப்ளீஸ் பி சேஃப். பை பாய்.